காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருவேறு வார்டு பகுதிகளில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் காரிய மண்டபம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன் அடிக்கல் நாட்டி கட்டடப் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ், ஆணையர் பாலசுப்ரமணியன், மாநகராட்சி பொறியாளர் கணேசன் மற்றும் மண்டல குழு தலைவர் சசிகலா கணேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கல்லணை கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் உயர் அதிகாரி இல்லாததாலும் தங்களது கோரிக்கை மனுவை பெறுவதற்கு அதிகாரிகள் இல்லாததையும் கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை புறக்கணித்த அப்பகுதி மக்கள் கல்லணை கிராமத்தில் இயங்கி வரும் கல்குவாரிக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன் பகுதியில் நடைபெற்ற நெகிழி மற்றும் புகையிலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நெகிழி பயன்பாட்டின் தீமைகள் மற்றும் புகையிலை பொருட்களால் ஏற்படும் உடல்நல கேடுகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் புங்கார் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் பவானி சாகர் பன்னாரி ரோட்டில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் முகையூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடத்தின் திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பாபு புதிய பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார். ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக அடிப்படை ஊதியம் வழங்குதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் கிராம உதவியாளர்களின் பணியை 5 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக குறைத்தல் போன்ற கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் ஜவுளி பூங்கா மற்றும் சாயப்பட்டறை சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த நமது மண் நமது நிலம் அமைப்பின் தலைவர் குமார ரவிக்குமார் மக்களின் கருத்து கேட்கப்படாமல் சாயப்பட்டறை அமைக்க எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். கருத்தே கேட்காம எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அதாவது இவங்க கொடுத்துருவாங்களாம். அதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் இடமே இல்லை. இனி அங்கு எந்த பணி நடக்கிறதாக இருந்தாலும் முறையாக சட்டப்படி அறிவிச்சு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயிலில் ஐப்பசி மாத திருக்கல்யாண தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திரு தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவன உரிமையாளர் வீட்டிற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பந்தப்பட்டவர் வீட்டில் நீலாங்கரை போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் சோதனை மேற்கொண்டுள்ளனர். மாலி நாட்டில் பயங்கரவாத அமைப்புகளால் கடத்தப்பட்ட தென்காசியைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடத்தப்பட்டவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊராட்சி குடிநீர் குழாய் இயக்குனர், உதவியாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா கால ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்குதல், 2 ஆண்டுகளில் 450 நாட்கள் பணியை முடித்த அனைத்து ஊராட்சி பணியாளர்களையும் 1980ஆம் வருட பணி நிரந்தர சட்டப்படி பணி நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாதூர் கிராமத்தில் சென்னை திருச்சி 4 வழி சாலையின் ஓரமாக இருந்த 10 அடி ஆழ பள்ளத்தில் துர்நாற்றம் வீசிய நிலையில் மர்ம மூட்டை கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீஸ் டிஎஸ்பி அசோகன் மற்றும் திருநாவலூர் போலீசார் மர்ம மூட்டையை அறுத்து பார்த்த பொழுது அதில் உயிரிழந்த வெள்ளைப்பன்றி இருந்தது தெரியவந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.